ஷாலோம். மாராநாதா யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். நேற்றைய தினத்திலும் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு புதிய மாதத்தை காண கிருபை செய்தார். இந்த 7 மாதங்கள் பாதுகாத்து 8ஆம் மாதத்தை தந்த தேவனுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். இன்றைய நாளிலும் இந்த 8ஆம் மாதம் 2ஆம் திகதி கர்த்தர் இன்றைய நாளிலும் உங்களோடு பேச இருக்கிற காரியம் மிகவும் ஆழ்ந்த சத்தியத்துக்குரிய காரியமாயிருக்கிறது. எப்படி எனில், இந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக நாட்களாக இருந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் இந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா, இந்த காரியத்துக்குரிய வெளிப்பாடு என்னென்று சொல்லி நீங்க இது நாள் வரையும் தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அதனால்தான் தேவன் இன்றைய நாளிலும் இந்த வார்த்தையினூடாக உங்களோடு தெளிவாக பேசியிருக்கிறார். இன்றைய நாளிலும் நாங்கள் பார்க்க இருக்கிற ரேமாவும் குட்டி ஸ்டோரியும் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்யும் என்று கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை தொடர்ந்துமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ தொடக்கத்திலிருந்து முடிவு மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் தேவன் இன்றைய நாளிலும் உங்களோடு பேச இருக்கிற காரியம் என்னவென்று நீங்கள் ஆழ்ந்த சத்தியத்துக்கூடாக புரிந்து கொள்ள முடியும். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களாகும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நீங்க இந்த வார்த்தையை அநேக தரம் கேள்விப்பட்டிருக்கலாம், பிரசங்கத்தில் கேட்டிருக்கலாம், அல்லது நீங்க வார்த்தையை தியானிக்கும் போதோ இந்த வார்த்தையை நீங்க கடந்து சென்றிருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், எங்களுக்கு மற்றவங்க ஏதாவது ஒரு காரியத்தில் உதவியா இருக்கணும். அது ஜெப தேவையா இருக்கலாம், அல்லது நாங்கள் மனமடிந்திருக்கிற நேரத்திலே ஒருவருடைய தேற்றுகிற வார்த்தையாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய பொருளாதார ரீதியிலே நாங்கள் வீழ்ந்து போயிருக்கிற நேரத்திலே எங்களை தூக்கிவிட ஒரு கரம் எங்களுக்கு வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வியாதியிலே எனக்காக ஜெபிக்க யாரும் வரமாட்டாங்களா என்று சொல்லி நிறைய நாள் நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். இந்த எதிர்பார்ப்பு எனக்கும் இருந்ததுண்டோ. மனுஷர் எங்களுக்கு என்னத்தையாவது செய்யணும், மனுஷனுடைய கண்கள்லேருந்து எங்களுக்கு எப்படியாவது தயவு வேணும்னு சொல்லி நாங்கள் அநேக நாட்களில் மனிதனை பார்த்த நாட்களும் நேரங்களும் உண்டோ. இதற்கு நான் ஒரு குட்டி கதையை அழகாக விவரிக்க முடியும். ஒரு நாள் வீதியிலே ஒரு யாசகர் பிச்சை கேட்டு கொண்டிருந்தாராம். அவருடைய கையில் வெறும் தண்ணீர், ஒரு போத்தலிலே ஒரு பானம் மாத்திரமே இருந்ததாம். அந்த வழியாக பாடசாலை முடித்து மிகவும் களைப்பாக ஓடி வந்த ஒரு சிறுவன், ஐயா இந்த தண்ணீரை நான் குடிக்கட்டுமா என்று சொல்லி ஆவலாகவும் தாகமாகவும் கேட்டானாம். அப்பொழுது அந்த யாசகர் கொஞ்சமும் கூட யோசிக்காமல் இந்த தண்ணீர் என்று தண்ணீரையும் குடித்து தன்னுடைய கையில் இருந்த அந்த பான போத்தலையும் அவனிடத்தில் கொடுத்தாராம். அந்த சிறுவன் அவனுடைய தாகம் சென்ற பின்பு தன்னுடைய வீட்டுக்கு ஆறுதலாக கடந்து சென்று, இது நடந்து கிட்டத்தட்ட சில வருடங்கள் சென்ற போது அதே யாசகர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாராம். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ஒருவருக்கு ஒரு வைத்தியர் இலவசமாக வைத்தியம் பார்த்ததை அந்த யாசகர் அறிந்து, இதற்கான கட்டணத்தை நான் செலுத்த வேண்டாம் என்று கேட்டபோது அந்த வைத்தியர் சொன்னாராம், இதற்கான கட்டணத்தை நீங்க பல வருடத்துக்கு முன்பதாகவே செலுத்தி ஆயிற்று. இன்றைய நாளிலும் இந்த குட்டி ஸ்டோரியின் மூலம் நான் உங்களுக்கு சொல்ல வருவது, மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அதை நீங்க மற்றவர்களுக்கு செய்யும் போது கர்த்தர் ரெட்டிப்பாய் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதத்தை தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏசப்பா, இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தையின்படி நடக்க, அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள பாத்திரங்களாய் வாழ இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை இன்றைய நாளிலும் நீங்க போதித்து நடத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்தி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி உம்முடைய இரத்த கோட்டையின் மறைவுக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்தி ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மாரநாதா
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார்.